தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக மாஸ் காட்டி வரும் விஜய் சினிமாவிலிருந்து விலகி அரசியலில் தடம் பதித்து விட்டார். தனது கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க மாநாடு 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என அதிரடி காட்டிய விஜய் 2026 தேர்தலில் போட்டியிடவும் ரெடியாகிவிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, தவேக என 4 முனை போட்டி உறுதியாகியுள்ளது. இருந்தாலும் 2026 தேர்தலில் விஜயின்னா வெர்சஸ் உதயின்னா என்ற புதிய யுத்தம் தொடங்கும் என்றும் அரசியல் ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் என்பதோடு மக்களிடமும் அவருக்கு நல்ல அறிமுகம் உள்ளது. இதனால் உதயநிதி அண்ட் டீம் எல்லா விதங்களிலும் விஜய்க்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. அதில் ரஜினி, அஜித் ஆகியோரை ரெட் ஜெயண்ட் பேனரில் தனித்தனி படங்களில் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறதாம். அதேபோல் இப்போது சிவகார்த்திகேயனையும் விஜய்க்கு எதிராக களமிறக்க ரெட் ஜெயண்ட் அண்ட் டீம் முடிவு செய்துள்ளதாம். அதாவது விஜய் நடிப்பில் வினோத் இயக்கும் ஜனநாயகன் திரைப்படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது ஜனநாயகன் படத்தை அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிடவிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என்பதோடு அடுத்த ஆண்டுதான் தேர்தலும் நடைபெறும். இதனால் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் ஜனநாயகனை ரிலீஸ் செய்தால் அது பிரச்சாரத்திற்கு கை கொடுக்கும் என விஜய் பிளான் செய்துள்ளாராம். இதற்கு ஆப்பு வைக்கும் விதமாக சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தை களமிறக்க ரெட் ஜெயண்ட் டீம் முடிவெடுத்துள்ளதாம். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்ட பலர் நடிக்கும் பராசக்தி படத்துக்கு ரசிகர்களிடம் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. டான் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யும் என்று தெரிகிறது. அமரன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் சிவகார்த்திகேயன் இப்போது செம உச்சத்தில் இருக்கிறார். இதனால் விஜயின் ஜனநாயகனுக்கு போட்டியாக சிவகார்த்திகேயனின் பராசக்தி ரிலீஸ் செய்வதோடு இந்த படத்துக்கு அதிக ஸ்கிரீன்கள் கொடுக்கவும் ரெட் ஜெயண்ட் முடிவு செய்துள்ளதாம். கோட் படத்தில் கேமியோவாக நடித்த சிவாவுக்கு விஜய் துப்பாக்கி கொடுத்தது ரொம்பவே வைரலானது. இதனால் விஜய்க்கு பின்னர் சிவாதான் என ரசிகர்கள் பேசி வந்த நிலையில் இப்போது உதயண்ணாவின் மாஸ்டர் பிளான் எஸ்கே தரப்பை ஆட்டம் காண வைத்துள்ளதாம். மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.